ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறி நீ கேட்ட வரத்தையும் இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். ஆமீன் செல்லமே. இதுவரைக்கும் நீ என்னை பார்த்து என்னென்னலாம் சொன்ன, நீ எது கேட்டுமே நான் உனக்கு செய்யவே இல்லை. எல்லா வார்த்தைகளையும் நல்லா அன்பா ஆறுதலா பேசுறேன், நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருக்க சொல்றேன். ஆனா நீ என்னதான் நம்பிக்கையோட பொறுமையா காத்திருந்தாலும் உனக்கானதே நான் கொடுக்காம உன்னை கஷ்டப்பட விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறேன்னு தானே நீ மனசளவுல நினச்சிக்கிட்டு இருந்த. இப்போது நான் உனக்கு சவால் விடுறேன். கண்டிப்பா உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி உன் வாழ்க்கையை நீ நல்ல முறையில் வாழத்தான் போற. இத்தனை நாளா தனியா பறக்கும் பறவை போல நீயாகவே தனியாக எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு முன்னேறி போய்கிட்டே இருந்த. இப்போது உனக்கு துணையா, உனக்கு ஆதரவா, உனக்கு பக்கபலமாக இந்த சாயப்பா நானும் வந்துட்டேன். இனி எல்லா நாளும் உனக்கு வெற்றிகரமான நாளாகவே இருக்கும். நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தனியா தைரியமா எடுக்கப்பாரு என் செல்லமே. நீ எடுத்த முடிவுகள் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக மாறும்படியும் உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ ஆசைப்பட்ட விஷயம் எவ்வளவு பெருசா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமானதா, எவ்வளவு தூரமானதாக இருந்தாலும், அது உன் கற்பனைக்கு எட்டாத உயரத்துல இருந்தாலும் கூட இந்த சாயப்பா மனசு வச்சேனா அதை ஒரு நொடியில உன் கைகளில் வந்து கொடுத்துருவேன். அப்படிதான் இப்போது உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி அதையே உனக்கு வரமாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். யாரையும் ஏமாத்திட்டு சந்தோஷமா ஒரு மனுஷன் நீண்ட நாளைக்கு வாழ முடியாது. உன்னை ஏமாத்துறவங்களும் கஷ்டப்படுத்துறவங்களும் கூட இப்போ அதுக்கான தண்டனைய வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க என் செல்லமே. வெளியே இருந்து பார்க்கறதுக்கு வேணும்னா உனக்கு அது தெரியாம இருக்கலாம். இது என்னதான் கலியுக காலமா இருந்தாலும், ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டாலும் அவங்கவங்க ஆட்டத்தை நான் அன்னன்னைக்கே இப்போலாம் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். கலியுக காலம் எப்படி கெட்டதுக்கான காலமா இருக்கோ அதே போல இந்த கலியுக காலம் என்பது தண்டனைகளை உடனுக்குடனே பெறக்கூடிய காலமாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. நீ வேணும்னா பாரு, உன்னை திட்டினவங்களும், நீ அழிஞ்சு போயிடுவான்னு சொன்னவங்களும், நீ நல்லா வாழ மாட்டேன்னு சொன்னவங்களும், உன்னை அழுக வச்சவங்களும், கஷ்டப்படுத்தினவங்களும், உன் மனசை காயப்படுத்தினவங்களும் கூட இப்போ அதற்கான தண்டனையை உன் கண்ணு முன்னால அனுபவிச்சுட்டு தான் போறாங்க. எப்போதும் வாழ்க்கை என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோ. சின்ன வயசுல உடம்புல தெம்பு இருக்கும்போது இந்த உலகத்து மனிதர்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்காம ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. அப்புறம் வாழ்க்கை என்னன்னு புரியும் போது, இப்படி தான் வாழணும்னு தெரிய வரும்போது அதை வாழ்றதுக்கு உடம்புல தெம்பு இருக்காது. இப்போதே எல்லாத்தையும் சரியா புரிஞ்சு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. தண்ணீரை போல நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் பொருத்தி கொள்ளக்கூடிய எல்லாத்துக்கும் தயாரான ஆளாக இரு. தண்ணீரை இந்த பாத்திரத்தில் வைக்க முடியும், அந்த பாத்திரத்தில் வைக்க முடியாது, இது சிறுசு அது பெருசுலாம் கிடையாது. சின்ன பாத்திரமா இருந்தாலும் பெரிய பாத்திரமா இருந்தாலும் எதில் வேணாலும் தண்ணியை ஊற்றிக்கலாம், எல்லாத்துக்குள்ளேயும் போய் அது அமர்ந்துக்கணும். அதே போல தண்ணீருக்குள்ள குப்பையை வீசினாலும் அல்லது தூசிகளை வீசினாலும் மாசுக்களை வீசினாலும் கொஞ்ச நேரத்தில் தண்ணீரே அமைதியாக இருந்து எல்லா தூசிகளையும் கீழே தள்ளிட்டு மேலே தெளிவான நீராய் உட்காந்துருக்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வரலாம், உன்னை நோக்கி குற்றம் குறை சொல்லலாம், பழி போடலாம், உன்னை திட்டலாம், தூற்றலாம். எது சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் நீ அமைதியாக இருந்தாலே தானாகவே அனைத்தும் சரியாகும்படி இந்த சாயப்பா நான் செய்வேன்னு செல்லமே. நீ சண்டை போடும்போது சில நேரங்களில் சில பேர் பதிலே பேசாமல் அமைதியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பதில் பேச தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. தேவையில்லாமல் பேசி ஏன் மனசை கஷ்டப்படுத்தணும், வார்த்தையை விட்டுட்டு உறவுகள் ஏன் பிரிஞ்சு போகணும்னு நினச்சி கூட வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்தவர்களாக அமைதியாக இருக்கலாம். அமைதியாக இருக்கிறவங்க யாரையுமே நீ கோழைகள் நினச்சிட வேணாம். இந்த சாயப்பா கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம், உனக்கு நீ புரிஞ்சுக்கணும்னு நினச்சி ஆசைப்படுற விஷயம் ஒன்றே ஒன்று தான். வாழ்க்கையில் உன்னை நோக்கி வருபவர்களை, உன்னை பிடிச்சவங்களை நீ விட்டுடக்கூடாது. அதே நேரத்தில் உன்னை வேணான்னு சொன்னவர்களையும் உன்னை வெறுப்பவர்களையும் நீ தேடி பின்னால் போகவே கூடாது. எது வருதோ ஏற்றுக்கோ, எது விலகுதோ அதை விட்டுடு என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற விஷயங்களை பார்க்காம இருக்க கண்களை பழகிக்கொள்.
முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களிலையும் மற்றவங்க பேசும்போது பேசாம அமைதியா இருந்து அவங்க சொல்றத மட்டும் கவனிக்க இதயத்தை பழக்கிக்கொள். சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் பற்றி நினைக்கும் போது உன் மனசுக்கு வருத்தம் வருது, கஷ்டம் வருது, கவலை வருதுன்னா அப்படிப்பட்ட துக்ககரமான விஷயங்களையும் கஷ்ட நிகழ்வுகளையும் மோசமான மனிதர்களையும் நினைக்காமலே இருப்பதற்கு பழகிக்கொள். அதுதான் உன் உடம்புக்கும் மனசுக்கும் மன நிம்மதிக்கும் கூட சரியாக இருக்கும் என் செல்லமே. இந்த உலகத்துல பணம் இருக்கிறவனை எல்லாரும் சொந்தம்னு சொல்லுவாங்க. அழகா இருக்கிறவங்கள சின்ன வயசுக்காரங்க ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க. வார்த்தைகள் யார் அழகா பேசினாலும் சுத்தி இருக்கிற மக்கள் கூட்டம் அது ரொம்ப உன்னிப்பா வார்த்தைகளை ரசிச்சு கேட்க கூட செய்வாங்க. ஆனா இந்த சாயப்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அழகா இருக்காங்களா, நல்லா பேசுறாங்களா, காசு பணம் வச்சிருக்காங்களான்னு எதையுமே பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற ஒரே விஷயம் அவர்கள் நற்செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களாங்கிறது தான். நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலும் இந்த சாயப்பாவை உன்னை நோக்கி அருகில் நெருங்கில் வரவழைக்கும். அப்படிதான் இதுவரைக்கும் நீ செஞ்ச நல்ல செயல்களை பார்த்துட்டு உனக்கான நல்ல ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். இதுவரைக்கும் வேணும்னா உன் கூட பழகினவங்க உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் இனிமே உன் வாழ்க்கையில் வரப்போகிறவங்க எல்லாமே நல்லவர்களா உனக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களாக மட்டுமே இருப்பாங்க. எப்போதும் யாரிடமும் முகமூடி போட்டுக்கொண்டு பொய்யான முகத்தை போலியாக காட்டாதே. உன் மனசு என்னவோ உன் குணம் என்னவோ அதை அப்படியே அப்பட்டமாக காட்டிடு. அடுத்தவங்களுக்கு உண்மையா இருக்கிறது போலவும் அடுத்தவங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் செய்யக்கூடிய ஆளாகவும் நீ காட்டிக்கிட்டு முகமூடி போட்டினா அப்புறம் முகமூடியை கலட்டுறதுக்கு நேரம் இல்லாமலே போய்விடும் அல்லவா. எப்போதும் எதிரில் இருக்கக்கூடிய மனிதருக்கு கண்ணாடியாக இரு. அவங்க நல்லவங்களா இருந்து நல்லா பேசுனாங்கன்னா நீயும் நல்ல விதத்தில் பேசி பழகு. கெட்டவங்களா இருக்காங்க, கெட்ட எண்ணத்தோட இருக்காங்கன்னா அவங்கள கண்டுக்காம விலகி போயிடு. வேஷம் போட்டா இந்த உலகத்துல நல்லவன்னு சொல்லுவாங்க, காசு இருந்தா கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையை பேசக்கூடிய யதார்த்தமா இருக்கக்கூடிய உன்னை ஏமாளினும் கோமாளினும் இந்த உலகம் சொல்லும். நீதான் மாறி வரும் மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல நடந்து கொள்ளணும். உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல இந்த சாயப்பா நான் இருக்கேன். ஆனா உன் மனதை புண்படுத்துகிற அர்த்தமற்ற கேள்விகளை யார் கேட்டாலும் அவங்க வாழ்க்கையில என்னுடைய ஆட்டமும் பதிலும் வேறாக இருக்கும் என் செல்லமே. குழந்தை இல்லாதவங்க கிட்ட போய் என்ன விசேஷம் இருக்கான்னு கேட்கறதும், திருமணம் ஆகாம இன்னும் முடிவாகாம இருக்கவங்ககிட்ட போய் திருமணம் இன்னும் ஆகலையான்னு கேட்கறதும், தகப்பன் இல்லாதவங்ககிட்ட போய் பெற்றோரை பற்றி புகழ்ந்து பேசுவதும், பிள்ளை இல்லாதவங்ககிட்ட போய் தான் பிள்ளையை பற்றி பெருமையா பேசுவதும், இப்படிப்பட்ட செயல்களை என்னுடைய பிள்ளைகள் யாருமே செய்ய மாட்டாங்க. என் செல்ல பிள்ளையே, ஒருத்தட்ட இல்லாத விஷயத்த நீ பெருமையா பேசவும் வேணாம், இல்லாததை தோண்டி துருவி அவங்க கிட்ட விசாரிக்கவும் வேண்டாம். உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ எது வேணும்னாலும் என்கிட்ட வந்து சேரு. உனக்கான நல்லதை உன் மனம் விரும்பும் விதத்தில் நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்போதும் அமைதியாக இருப்பதுதான் உனக்கு நல்லது. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசாம அமைதியா இருந்துட்டினா அப்புறம் வாழ்நாள் முழுவதும் நீ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அல்லவா. நீ கேட்க வேண்டிய இடத்துலையும் பேச வேண்டிய இடத்துலையும் சரியாக பேசிவிடு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். யாராவது உன்னை நம்ப வச்சு ஏமாத்துனாங்க, பொய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னா அதுக்காக நீ வருத்தப்படாத. உன்னை ஏமாத்தினவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வருத்தப்படும் வாழ்க்கையாகவே இருக்கும்படியும் அவர்கள் காலம் முழுவதும் தான் தவறை உணர்ந்து வருந்தும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாம நிம்மதியாயிரு. உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை உனக்காக நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன். இனி உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் என்று